நேயர்களே, இது ஜோதிட நேரம். ஜாதகம் ஜோசியம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கான தீர்வுகளை யதார்த்த முறையில் சொல்லிட்டு வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்லி. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே சார். ஒவ்வொரு வாரமும் பல பேர் பல விதமான சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான தீர்வுகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. காலர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் சார். லக்னம் தான் ஒரு ஜாதகத்தோட உயிர் நாடின்னு சொல்றீங்க. அப்படின்னா சிறந்த லக்னம்னா எது சார்? மேஷம் முதல் மீன வரை உள்ள லக்னங்கள்லாம் மேஷம் முதல் மீன வரை இருக்கும். அதாவது 12 லக்னம் உண்டு. அதாவது அவங்கவுங்க எந்தெந்த நாளிகையில் பிறக்கிறாங்க, அதாவது எந்த டைமில் பிறக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு உண்டான லக்னம் எதுன்னு பார்க்குறோம். சித்திரை மாதம் சப்போஸ் வந்தால் அது முதல்ல காலையில் ஆரம்பிக்கிற லக்னம் மேஷ லக்னம். அப்படி ஆரம்பித்து ஒரு நாளிகைக்கு அந்த நாளிகைக்கு ஏற்ற மாதிரி மாறும். 2 நாளிகைக்கு ஏற்ற மாதிரி விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி லக்னங்கள் மாறுகின்ற சமயத்தில் அவங்க பிறக்கிற டைமை வச்சு கால்குலேஷன் பண்ணி லக்னம் போடுறது. எல்லா லக்னமே மனிதர்களுக்கு சிறந்த லக்னம் தான். ஆனால் அந்த இடத்துலேருந்து லக்னத்திலேருந்து ஒரு கிரகம் எந்த இடத்துல நிற்கிறது, எந்த ஸ்தானத்தில் நிற்கிறது, எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது, நவாம்சத்தில் நீசமாக இருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த லக்ன அமைப்பு மாறுமே தவிர 12 லக்னமே சிறந்த லக்னம் தான். அதனால் இந்த லக்னத்தில் பிறந்தால் தான் நல்லது, அந்த லக்னத்தில் தான் பிறந்தால் தான் நல்லதுன்னு கிடையாது. ஸோ அந்த தவறான எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கிறது தான் நல்லது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேருமா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கலைவாணி பேசுறேன், மயிலாப்பூர்லேருந்து. ஓகே சார், லைன்ல தான் இருக்கார் கலைவாணி, அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுறேன், கலைவாணி. சரி. என் நட்சத்திரம் திருவாதிரை. சரி. மிதுன ராசி. சரி. தனுசு லக்னம் சார். சரி. எனக்கு 4ல குரு இருக்கு. வயசு என்ன சொல்லுங்க? வயசு 39. சரி. அப்புறம் 4ல குரு இருக்கு சார். சரி. அப்புறம் 8ல சனி இருக்கு. சரி. இப்ப எனக்கு இவ்வளவு நாளா ஜாப்ல ஒன்னும் பெருசா எதுவும் கிடைக்கல. சரி. அப்புறம் இப்ப ஹெல்த் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமாவே கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. பேக் பெயின்னால நடக்க முடியாம வீட்டுல படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை சார். சரி. உங்களுக்கு இப்ப புதன் தசை ஆரம்பிச்சிருக்காமா? ஆமா சார். புதன் தசை உங்க ஜாதகத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தசைமா அது. சென்னையில இருக்கிறனால நீங்க சிரமம் பார்க்காம. ஹலோ, கேக்குதுங்களாமா? கேக்குது சார், சொல்லுங்க. சென்னையிலேயே இந்த புதன் தசை உங்க ஜாதகத்துல உங்க புதன் எங்க இருக்கிறாருமா உங்க ஜாதகத்துல? புதன் 10ல இருக்காரு சார். அதான் 10லன்றது ஆட்சி பெற்றிருக்கிற புதன் கேந்திராதிபதி தோஷமாயிருக்காருமா. எனவே இந்த புதன் தசை ஆனதுலேருந்து கணக்கு பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த அமைப்புக்கு புதனுக்கு ரெகுலராக மதுரை மீனாட்சி சுந்தரேசருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி. அதில் மெயினாக எல்லாமே நல்லபடியாக ஆகிட்டோம்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது கைங்கரியம் பண்ணிவிட்டு அந்த கோயில் அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமத்தை டெய்லி வச்சுட்டு வாங்க. அது இல்லாமல் சென்னையிலே இருக்கிறனால சிரமம் பார்க்காம மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் ரொம்ப உகந்தது அந்த புதனுக்கு. சரி சார். அந்த கோயிலுக்கு புதன்கிழமை முடிஞ்சால் ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பேருக்கு எண்ணெய் அபிஷேகம் நாங்கள் உண்டு. அந்த அபிஷேக எண்ணெய் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக எண்ணெய் கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு பாட்டிலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சரி சார். அதை டெய்லி ஒரு ட்ராப் வச்சுட்டு வர்றது, உச்சந்தலையில் வச்சுட்டு வர்றது. நாராயணியம்னு குருவாயூரை பற்றி ஒரு பாடல் இருக்கு. அந்த கேசட் அந்த குருவாயூரப்பன் அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் எதிரிலேயே விற்கிற கடையிலேயே கிடைக்கும். சரி சார். அந்த நாராயணியத்தை வாங்கி டெய்லி கேட்டுட்டு வர உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, மனக்குழப்பங்கள், இந்த தேக ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்களோட பேர் துர்கா. ஓகேமா. இப்ப சார் லைன்ல தான் இருக்காரு துர்கா. கொடுங்க. பேசுங்க. சொல்லுங்க துர்காம்மா. ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயிட்டுதுங்க சார். இல்லம்மா, ஃபர்ஸ்ட் உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லுங்க. ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம். சரி. லக்னம் ரிஷபம். சரி. இப்ப கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். எங்க இருக்கீங்க நீங்க? ஈரோடுங்க சார். சரி. நாங்களும் நிறைய கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டோம், ஜாதகம் பார்த்துட்டோம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் குழந்தை இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. சரி. அதுக்காக கேட்கலாமே அப்படின்றதுக்காக. உங்க சார்து தெரியுமாமா? தெரியுங்க சார். அவங்களோடது ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரிஷம், லக்னம் மகரம். மகர லக்னம். ஆமாங்க சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேருமே கும்பகோணத்துல நீங்க மற்ற கோயிலெல்லாம் போனதெல்லாம் விட்டுடுங்க. சரிங்க சார். கும்பகோணத்துல திருவெண்காடுன்னு இருக்க புதஸ்தலம். ஆமாங்க சார். அந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு அங்க அகோரமூர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிடுங்க. அது உங்க பேர் நட்சத்திரத்துக்கு பண்றது ரொம்ப விசேஷம்.
சரிங்க அடுத்தது வந்து அங்கேருந்து கஞ்சனூர் போயிட்டு சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு உங்கள் சார் பேருக்கு வந்து சுக்கிரனுக்கு நட்சத்திரத்தை கொடுத்து பசுனை கொடுத்து நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்க சார். அந்த 2 கோயில் பிரார்த்தனை பண்ணுறது இல்லாமல் அது இல்லாமல் முடிஞ்சிட்டு அது 2த்தையும் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே 33 தயிர் சாதம் கொடுத்துருங்க. சரிங்க சார். இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக சுமூகமாக முடிந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வந்து குருவாயூரில் துலாபாரம் கொடுக்குறேன்னு வந்து பிரார்த்தனையில் எழுதி வச்சிடணும். சரிங்க சார். அதுக்கப்புறம் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்குங்க. நல்லபடியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும் பண்ணுங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் சொன்ன விஷயத்தெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் தென்காசில இருந்து பேசுறேங்க. எங்க வீட்டுக்காரங்களுக்காண்டி பேசணும். அப்படியே அவரோட பேரு ராசி நட்சத்திரம்ல சொல்லி சார் கிட்ட கேட்டுக்கோங்க. சரி சார். சரிம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். நாங்க வந்து கோபாலகிருஷ்ணன், தனுசு ராசி, மூல நட்சத்திரம் சார். சரி. லக்னம் வந்து கடக லக்னம் சார். சரி. இப்போ செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. சரி. செவ்வாய் 8ல இருக்காப்ல. சரி. 5ல 2-3 கிரகம் சேர்ந்துருக்கு, சுக்கிரன் அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்மா. உங்களோட என்ன கேள்விம்மா? சார், இப்போ செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் பிரச்சனை எதுவும் இந்த மாதிரி? ஆமாம்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக பார்த்துக்கிறோமா, அடி வயிற்றில் உள்ள உறுப்புகளில் கவனமாக இருக்கணும். சரி சார். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கழிவு பாதையில் ஏதேனும் உபத்திரனம் தான் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். சரி சார். அடுத்தது பிள்ளைகளோட வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பிள்ளைகளோட வந்து ஒரு நல்ல அன்பு பாராட்டுற மாதிரி இருக்கணுமே தவிர பிள்ளைங்க ஏதாவது செஞ்சால் அதுக்கு உடனே கோவம்லாம் படக்கூடாது. அடுத்தது வந்து அந்த ஒரு ஏரியாவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் எந்த தொழில் செய்தாலும் உத்தியோகத்தை செய்தாலும் அதில் யாராவது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நம்பி அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்களை போய் பகைத்து கொள்வதெல்லாம் கூடாது. முடிஞ்சால் ஒரு முறை பழனிக்கு போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷம் இருக்கும். பழனிக்கு போய் தரிசனம் மட்டும் பண்ணுறதோட கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேக விபூதி நாங்கள் விற்பாங்க, அது ரொம்ப விசேஷம். அது அந்த விபூதியை டெய்லி வாங்கிட்டு வந்து அடிவயிறில் தடவுறது வந்து இன்னும் அதோட விசேஷம். கோயிலே வந்து விற்கிற பிரசாத கடையில் 9 பிரசாதம் 9 எண்ணிக்கையில் ஏதாவது பஞ்சாமிர்தமோ இல்லை லட்டுவோ வாங்கி பக்தர்களுக்கு பயபக்தியோட தானம் கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது நல்ல விஷயமா இருக்கும். அது வருஷம் பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்க பேர் என்னம்மா? பேர் சூர்யா. எங்க இருந்து கால் பண்றோம்? அப்படியா சார், லைன்ல தான் இருக்கார் சூர்யா, அவர்கிட்ட பேசுங்க. ஓகே மேம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா சூர்யாம்மா. என் பேர் சூர்யா சார். தனுசு ராசி, புராட நட்சத்திரம். வயசு வந்து 26 ஆகுது சார். சரி. அந்த தலைவலி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு சார். லக்னமா? லக்னம் தெரியுமாமா? என்னங்க சார்? லக்னம் தெரியுமா? லக்னம் சார். தனுசு லக்னமே. தனுசு லக்னம், தனுசு ராசி இது. ஆமாங்க சார். புராட நட்சத்திரம் சார். சரி. 1 இயராவே அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கேன். அது எப்போ சரியாகும், அதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா என்னன்னு கேட்கணும். உங்களுக்கு இப்போ வந்து வயசு என்ன சொன்னீங்கம்மா? 26 முடிஞ்சிருச்சு சார். 26 முடிஞ்சிருக்கு. சரி. பூராட நட்சத்திரம் எத்தனாம் பாதம் தெரியுமாமா? பாதம் தெரியலீங்க சார். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அடிக்கடிக்கு இருக்குதுன்னாமா? ஆமாங்க சார். கண்டிப்பா வந்து இப்போ நடக்கிற இந்த தசை வந்து சந்திர தசை அமைப்பா இருக்கும். ஆமாங்க சார். சந்திர தசை. அந்த சந்திர திசையில இந்த பிரச்சனை வர்றதுக்கு உங்களுக்கு சாத்தியம் உண்டு. வெள்ளிக்கிழமை ரெகுலராக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பெரிய அளவுக்கு விசேஷம் கொடுக்கும். சிவனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில எதாவது ஒரு அபிஷேக பொருளை கொடுக்கறதோட வில்வேலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கங்க. சரிங்க சார். கண்டிப்பா. இது இல்லாம நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? மதுரையில இருக்கீங்களா? மதுரையில இருக்கோம் சார். கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ஏதாவது மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை 8 வெள்ளை தாமரையை கொடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு இந்த நோய் உபத்திரத்திலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அது இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 24வது பாடலை படிங்க. பெரிய அளவுக்கு இந்த நோயுடைய தாக்கம் வீரியெல்லாம் குறைஞ்சி நல்ல மருந்துகள் மூலியமாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சந்தோஷமா இருங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேம். அப்படியாம்மா? இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்கோசரம் கேட்கணும். உங்க பொண்ணோட பேர், ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேர் வந்து தாரா. சரிங்கம்மா. அவங்க வந்து மிதுன ராசி, துலா லக்னம். சரி. நட்சத்திரமா? புனர்பூச நட்சத்திரம். சரி. என்ன வயசுமா இப்போ? வயசு வந்து இப்போ 18. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 19 ஆரம்பிச்சிருக்கு. 19 ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. சரி. என்ன வேணும் உங்க தாராக்கு? படிக்கணும், நல்லா படிக்கணும். என்ன பண்ணலாம்? சரி. சரியா படிக்க மாட்டேன், ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி. நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமா சார். மாசத்துக்கு ஒரு திங்கக்கிழமை மட்டும் பாப்பாவை வந்து கபாலீஸ்வரர் கோயில் கூட்டின்னு போயிட்டு வந்துருங்க.
சார் அது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் சார். சரி, எப்போ வரச்சு அப்போ சென்னையில் வரச்செல்லாம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயில் விபூதி குங்குமத்தை ரெகுலராக அபிஷேகம் பண்ண விபூதி குங்குமம் இருக்கும், அதை வாங்கி கொடுங்க. உங்கள் பாப்பாக்காக நீங்கள் வந்து இந்த ருத்ரம் சமக்கம்னு ஒரு கேசட் இருக்கும், அதை டெய்லி கேட்குற மாதிரி கொண்டு வாங்க. அடுத்தது வந்து உங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு முறை மட்டும் அண்ணாமலைஸ்வரர்கிட்ட கொண்டு போயிட்டு உண்ணாமலை தாயாரும் அண்ணாமலைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சாதா டைம்ல போலாமா சார்? என்னம்மா? பௌர்ணமியில தான் போலாமா? இல்லை எப்பவுமே பௌர்ணமிக்கெல்லாம் வேண்டாம். பௌர்ணமியில் நீங்கள் எங்கே போய் சாமி தரிசனம் பண்ணுறது? சாதாரண நாளில் போங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ பாப்பா அந்த சமயத்தில் கூட்டின்னு போயிட்டு பண்ணிங்கனாவே அதுவே ஒரு பெரிய விசேஷம். சிவனை ரெகுலராக வழிபாடு பண்ணுறதோட சிவன் கோயிலுக்கு பச்சரிசி கொடுத்துட்டு வர உங்கள் பாப்பாவுடைய படிப்பு அமைப்பு ரொம்ப விரைவில் பெரிய அளவுக்கு மாற்றம் கிடைக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம்மா. சாந்தி பேசுறேன் மேடம். ஹலோ. நான் சாந்தி பேசுறேன் மேடம். எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க பொஷாகத்துல இருந்து பேசுறோம் மேடம். அப்படியே அப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு கேட்கணும் மேடம். ஓகேம்மா, சார் லைன்ல தான் இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சாந்தி அம்மா. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறார் சார். சரி. கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம். சரி. இந்த மாதிரி இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வண்டி காணாம போச்சு சார். சரி. கிடைக்குமா என்னன்னு கேட்கணும் சார். அதாவதுமா நீங்க எங்க சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமா சார், பொஷாகத்துல இருக்கு. உங்க வீட்டுக்கார ஒரே ஒரு முறை காலஸ்திரி போய் வரும் தரிசனம் பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். இந்த சமயத்துல அவருடைய ஜாதகத்துக்கு வந்து அவருக்கு ராகுவுடைய அமைப்பு சரியில்லாதனால இந்த பாதிப்பு எல்லாம் ஏற்படும். சரிங்க சார். அப்புறமா வந்து ரெகுலரா வந்து புத்தூர்ல அம்மன் கோயில் ஏதாவது வீடு பக்கத்துல இருந்தா அது ரெகுலரா புதன்கிழமை போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏதாவது ஒரு வகையில கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லது நடக்குமா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஆக்சுவலி சுப்பிரமணியன் சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சுப்பிரமணியன்? எனக்காக தான் மேடம். ஓகே சார், லைன்ல தான் இருக்கார், கேளுங்க. சொல்லுங்க சுப்பிரமணியம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் என்னுடைய பேர் சுப்பிரமணியன். சரிங்க சார். 14/2/1978. சரி. மேச ராசி பரணி நட்சத்திரம். சரி. லக்கணம் தெரியல. சரி. எனக்கு இப்ப 6 மாசமா வந்து வேலை இல்லாம இருக்கேன். சரி. ஸோ ஏதாவது இன்டர்வியூ போனாலும் அது கடைசி வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஆக மாட்டேங்குது. சரி. அவங்ககிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வர மாட்டேங்குது. சரி. சரி, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு. சென்னையில தானே இருக்கீங்க நீங்க? ஆமா ஆமா. கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து சனி பகவான் சன்னிதானம் தனியாக இருக்கும். ஓகே. அந்த பகவான் சன்னிதானத்துக்கு ஒன்று காலையில் முடிஞ்சு போயிடுச்சு, இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ள போய் சனி ஓரையில் போய் தரிசனம் செய்யுங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் வாங்கி கோயிலில் தீபத்துக்கு கொடுங்க. வேற ஒன்றுமே இல்லை. தரிசனம் செஞ்சு 8 முறை சனி பகவானை வலம் வாங்க. வலம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு உத்தியோகத்தில் பிராப்தம் கிடைச்ச உடனே திருநள்ளாருக்கும் திருக்கொல்லிக்காடுக்கும் வர நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து 8 சனிக்கிழமை தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. நிறைய விஷயம் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம்மா. ஓகே சார், நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. தோஷம் இல்லாத ஜாதகம்னா அது என்ன சார்? தோஷம் இல்லாத ஜாதகம் ஒன்று ஜலதோஷம் தான். ஏன்னா ஜாதகம்னா தோஷம் இருந்து தான் தீரும். ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ், அதாவது நார்மல் லைஃப் லீட் பண்ணாமல் அப்நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணக்கூடிய மனநிலை சரியில்லாத அமைப்பு தான் வரும். ஸோ ஜாதகம்னா தோஷம் இருக்கணும். தோஷம் இல்லாத எந்த ஜாதகமும் வராது. அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் தோஷத்துக்காக பயப்படுறதெல்லாம் வேலை இல்லாத ஒரு விஷயம். தோஷன்றது அந்தந்த பீரியடில் அந்தந்த புத்தியில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை சரியாக நிபுணத்துவம் பெற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக கணிச்சு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் எல்லா தோஷத்திற்கும் தெய்வ பரிகாரங்கள் உண்டு, மனித பரிகாரம் எதுவே கிடையாது. ஸோ அந்தந்த தோஷ சமயத்தில் அந்தந்த திருத்தலங்களுக்கு செல்வது, குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் செல்வது, 11 வயசு முடிஞ்சவங்களுக்குன்னா யாராக இருந்தாலும் அந்த தோஷமானவங்க தான் அந்த கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுட்டு வர்றது. பூஜை புனஸ்காரம்னா பெரிய லட்ச ரூபாயெல்லாம் கொடுத்துல, சாதாரணமாக போய் பண்ணிட்டு வந்தாவே அந்த தோஷத்தினுடைய வீரியம் குறையும். அது இல்லாமல் எல்லா விதமான அமைப்புக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பரிகார மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலியமாக பெரிய எளிய தமிழ் முறையிலே உண்டு. அந்த மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலியமாக அந்த தோஷத்தின் வீரியம் கண்டிப்பாக குறையலாம். தோஷம் என்பது எப்படின்னா, நம்ம உடலில் இருக்கிற அமைப்புக்கு உறுப்புகளில் ஏதேனும் ஒரு குறைபாடு எப்பாவது வந்து தானே தீரும்.
உடனே மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி, அந்த மருந்து எடுத்தோன்னே நிவர்த்தி ஆகும். பெரிய அளவு தோஷம் வந்தால் சர்ஜரி பண்ணுற மாதிரி தான். ஆனால் சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வாழ்வோன்னு நம்பிக்கையில் பண்ணுற மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். தோஷம் இல்லாத ஜாதகம் என்பது யாருக்குமே கிடையாது என்பது தான் உண்மை. ஓகே, பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? நான் செந்தில் நமச்சிவாயம் என்னோட பையனுக்காக பேசுறேங்க. அப்படியா, சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, செந்தில் நமச்சிவாயம்மா. அவன் வந்து ஒரு டாக்டர் சார். சரிங்கம்மா. 27 வயசு ஆகுது. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். சரிங்கம்மா. அவனுக்கு இப்ப கல்யாணம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ராட்ல இருந்தும் பொண்ணு வருது. பட் பெரிய இடமா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவன் ட்ரை பண்றது ஆஸ்திரேலியாவுக்கு, பொண்ணு வர்றதெல்லாம் UK USA இருந்து வருதுங்க. ஸோ இப்ப நம்ம இந்த பக்கம் போகணும்னா பையன் பொண்ணு சைடு வீட்டு பக்கமா போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இவன் இறங்கி போற மாதிரி இருக்கும்னு பயப்படுறான். எங்களுக்கு எந்த திசையில இருந்து பொண்ணு வரும், இவனோட இதுல இருக்குமா இல்ல அவங்களோட பக்கம் போற மாதிரி இருக்குமா அப்படிங்கறதுதான் சார் தெரியணும். அதாவது மேஷ லக்னமாம்மா அவரு? ஆமா சார். இப்போ எங்கே இருக்கார் உங்கள் பையன்? இந்தியாவில தான் சார் இருக்காரு. இப்போ இந்தியாவில் தான் இருக்கார், இன்னும் அப்ராடில் போய் செட்டில் ஆகல அவர்? இன்னும் ஆகல சார். ஆனால் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதிட்டான். சரி, அதில் அவர் என்ட்ரன்ஸுக்காக இருக்கார். இப்போ அவருக்கு வந்து திருமண அமைப்புக்கு என்ன பண்ணால் சரியாக வரும்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இல்லை சார், எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் ஒன்று கேட்கறது தான். திசையில இருந்து இப்போ கிடைக்கிற பொண்ணு வந்து நீங்கள் அப்ராடு போகிறத பற்றி தானே கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். ஸோ நான் சொல்கிற பரிகாரம் மட்டும் உங்கள் பையனுக்கு செய்யுங்க. சரிங்க சார். அதுவே நல்லா இருக்கும். ஆனால் பரிகாரத்துக்கு அவர் கண்டிப்பாக வரணும். சரிங்க சார். கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் கூட்டின்னு போயிடுங்க உங்கள் பையனை. சரிங்க சார். ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் தரிசனம் பண்ணுறது இல்லாமல் 33 தயிர் சாதத்தை விநியோகம் பண்ணிடுங்க. சரிங்க சார். அடுத்தது வந்து ஸ்ரீரங்கம் முடிச்சுட்டு கண்டிப்பாக கும்பகோணம் பட்டீஸ்வரம் கோயில் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் சன்னிதானத்திலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு சரிங்க சார். 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகு கால பூஜைக்கு பணம் கட்டிடுங்க. சரிங்க சார். பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க? சென்னையில் தான் சார் இருக்கோம். சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லைங்களா? அந்த ஐயப்பன் கோயிலில் மாளிகாபுரம் அம்மன் இருக்கு. சரிங்க சார். அந்த மாளிகாபுரம் அம்மன் தேவிக்கு 9 வாரத்துக்கு ஸ்வயம் வர புஷ்பாஞ்சலின்னு ஒரு பூஜை இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வயம் வர புஷ்பாஞ்சலி. அந்த பூஜைக்கு பணம் கட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸுக்கோ அந்த ஸ்டேட்டஸுக்கோ பயப்படாம உங்கள் பையனுக்கு ஏற்ற உங்கள் பையனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய பொண்ணு அமைப்பு கண்டிப்பாக வரும். இந்த அமைப்பு மட்டும் பண்ணுறதோட சென்னையில் அடையாறில் அனந்த பத்மநாப கோயில்னு ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, கல்யாணத்துக்காக பண்ணக்கூடாது, எல்லா வருஷமும் வருஷத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மூலவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கினே வாங்க உங்க பையன் பேருக்கு. ஜாதகத்தில் ஏதேனும் கோளாறு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். சரிங்க சார். தேங்க்யூ. நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இது ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது ஜோதிட நேரம். சார் நிறைய காலர்ஸ் வந்துட்டு லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் சார். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், என்னோட நேம் வந்து கண்ணன். ஓகே சார், லைன்ல தான் இருக்காரு கண்ணன், பேசுங்க. ராசி வந்து மேஷ ராசி. சொல்லுங்க கண்ணன். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. மேஷ ராசி. இப்போ வந்து வியாபாரம் ரொம்ப இதா இருக்கு ஐயா. ரொம்ப என்ன நட்சத்திரம் சொல்லவே இல்லையா கண்ணன்? ஐயா என்ன நட்சத்திரம்? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். சரி, லக்னம் தெரியாதா? லக்னம் தெரியலையா. டிஃபரெண்டா என்னோட மனைவிக்கு வந்து மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரி, வயசு என்ன உங்களுக்கு இப்போ? வயசு வந்து 37 வயசு ஆச்சியா. சரி, என்ன வேணும் உங்களுக்கு? அதாவது வியாபாரம் வந்து நம்ம நினைச்சது ஒரு தள்ளி போயிட்டே இருக்குயா. நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம என்னதான் நினைச்சீங்க? என்ன வியாபாரம் நினைச்சீங்க? என்னோட வியாபாரம் வந்து பிசினஸ் அப்ளை வியாபாரம் பண்றையா. சரி. இப்ப இந்த ஒரு 1-2 மாசமாவே வியாபாரம் டல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு நம்ம போற இடத்துல கிடைக்கிற ஆர்டர் வர மாட்டேங்குது. சரி, எங்க இருக்கீங்க நீங்க? என்ன ஐயா? எங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கா. சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமாய்யா. சரி, உங்களுக்கு வந்து ரெகுலரா நீங்க வந்து சிரமம் பார்க்காம மாசத்துக்கு ஒரு நாள் சொல்லுங்கய்யா. ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான நாள், அதாவது ஓய்வு நாள் மாதிரி இருக்கிற நாளா பார்த்து, வேலை இல்லாத நாளா பார்த்து திருவள்ளூர்ல வீரராக பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. திருவள்ளூரா? திருவள்ளூர் வீரராக பெருமாளை பார்த்துட்டு வர நீங்க செய்யற தொழிலுக்கு வந்து பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் கிடைக்கும். சரிங்கய்யா. அதோட விஷ்ணு சகசரநாமம்னு ஒரு கேசட் இருக்கும். விஷ்ணு சகசரநாமம்
சரிங்க, அது எங்கேயா கிடைக்கும் அந்த கேசட்டு? அந்த கேசட் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாமி கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த பிரசாத கடை, அந்த புஸ்தக கடைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இங்க மயிலாப்பூர் வேற இடத்துல ஒரு எந்த இடத்துல கிடைக்கும்? அந்த இடத்துல கோயில் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் இருக்கிற விற்கிற எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அப்படியா? அந்த கடையில் வாங்கிட்டு அதை டெய்லி கேட்டுட்டு வாங்க, பெரிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் அசைவத்தை சாப்பிட்றதா இருந்தால் விட்டுறணும். நன்றி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேருமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் புவனேஸ்வரி மேடம், மதுரையில இருந்து கால் பண்றோம். ஓகே சார், லைன்ல தான் இருக்கார் புவனேஸ்வரி, அவர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தனுசு ராசி சார், பூராட நட்சத்திரம். சரி. இப்ப நாங்க இந்த ஒரு 3 மாசமாவே கடை வச்சிருந்தோம் சார், அதுல பெரிய லாஸ் ஆயிடுச்சு. சரி, என்ன லக்னம் தெரியுமாம்மா? அது தெரியல சார், எனக்கு 38 வயசு ஆகுது, லக்னம் எதுவும் தெரியல. சரி, பரவாயில்லம்மா. பூராட நட்சத்திரம். சரிங்கம்மா. அதாவது 6 மாசம் கடை வச்சது ரொம்ப லாஸ் சார். தம்பி நம்பிதான் சார் கடை வச்சேன், அவனே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் எங்களுக்கு. சரி. அதனால இப்ப எங்களுக்கு ஏற்பட்ட கடன் சார் எங்களுக்கு. சரி, எங்க இருக்கீங்க? நாங்க மதுரையில தான் சார் இருக்கோம். மதுரையில தான் இருக்கீங்க? ஆமாங்க சார். இதுல இருந்து எப்படி சார் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா சார்? அதாவது கண்டிப்பாக சிரமம் பார்க்காம உங்களுக்கு இந்த குருவுடைய அமைப்பு கெட்டு போயிருக்குது, சனியுடைய 7.5 சனி பாதிப்பில் இருக்கிறதோட குருவுடைய அமைப்பு தான் பாதிப்பாக இருக்கும். சரிங்க சார். திருச்செந்தூருக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க சார். அந்த கோயிலில் வந்து தரிசனம் மட்டும் பண்ணுறதோட வந்து பசுனை முருகனுக்கு கொடுத்துருங்க. சரிங்க சார். கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அபிஷேக விபூதியை கொஞ்சம் குருக்கள்கிட்ட எப்படியாவது வாங்கிட்டு அதோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வரதோட, சரிங்க சார், வேலைக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்லேயே அந்த ராகால யமகண்டெல்லாம் பார்க்காதீங்க. சரிங்க சார். வீட்லேயே காலையில் முருகருடைய அந்த முருகருடைய ராஜ அலங்கார படம் வாங்கின்னு வந்து கண்டிப்பாக வச்சு ரெகுலராக வந்து 5 அகலில் பசுனை தீபம் வேலைக்கிழமை காலையில் ஏற்றிட்டு வாங்க. குரு காயத்ரின்னு மந்திரம் இருக்கும், அந்த குரு காயத்ரி மந்திரத்தையும் டெய்லி 11 முறை ஜபம் பண்ண உங்களுடைய இந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுடைய அமைப்பிலேருந்து மாற்றம் ஏற்படுமா. இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம்ங்க. உங்க பேருமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? திவ்யா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், லைன்ல தான் இருக்காரு திவ்யா, அவர்கிட்ட பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க திவ்யா. பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா திவ்யாம்மா, சொல்லுங்க. திவ்யா, சென்னையில இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா. நான் வந்து பிஎல் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி. இப்போ ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு சிவில் சர்வீஸ்க்காக ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன், கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எனக்கு என்னோட ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம் சார். சரி. இந்த வருஷம் வந்து எழுதலாங்களா, மற்றபடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணலாங்களா? லக்னம் தெரியுமா திவ்யாம்மா? இல்லைங்க சார், தெரியல சார். சரி, வயசு என்னங்க உங்களுக்கு? 25. சரி, உங்களது வந்து இப்போதைக்குமா எப்போ எழுத போறீங்க எக்ஸாம்ஸ், எந்த மந்த்தில்? ஆகஸ்ட் 23, 2015 சார். சரி, அந்த டைம்னா பரவாயில்லம்மா. ஏன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எல்லா கிரகமும் ஃபேவரபிள் இல்லாமல் அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது. சரிங்க சார். அதனால இந்த மந்த்து வந்து நல்ல மந்த்து. பட் உங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம சென்னையில் இருக்கீங்கல்ல? ஆமாங்க சார். வாரம் செவ்வாய்க்கிழமை ரெகுலராக கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணுறதோட கொடிமரத்தை சேர்த்து கோயிலை வந்து 9 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். முடிஞ்சால் வந்து எப்பாவது ஒரு முறை முருகருக்கு அபிஷேகம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அந்த விபூதியை வந்து டெய்லி வச்சுட்டு வர அந்த கோயிலில் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கினே வாங்க. சரிங்க. இந்த முருகரை கும்பிட செவ்வாய்க்கிழமை வந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய இந்த ஏமை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உதவுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அதாவது இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இல்லைம்மா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்திலேருந்து 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அவங்களுக்கு மறுஜன்மம் கிடையாது என்பது தான் ஜோதிட விதி. அது எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்தாலும் அந்த அமைப்பு உண்டு. அதுவே வந்து ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இது வரைக்கும். பட் அது மாதிரி சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஓகே, மற்றபடி மறுஜென்மம் அப்படின்றது உண்மையான கேள்வி பல பேர் மத்தியில் இருக்குது. அதாவது நம்ம நல்லது செய்கிறச்ச கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லது பண்ணி நல்ல விஷயங்கள் பண்ணி தான தர்மம் பண்ணி மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே மறுஜன்மம் என்ற அமைப்பு வந்து நன்மையான அமைப்பு தான் உண்டு என்பது சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதான் கருட புராணத்தில் உண்டு. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணாவே போதும். அந்த கருட புராணத்தில் சொல்லியிருக்கிற அமைப்புகள் பார்த்தா யாருக்கும் வந்து உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே உமக்கு வந்து எல்லா விஷயத்திலும் மறுஜன்மத்தில் ஒரு சுபமான அமைப்பை கண்டிப்பாக கிடைக்கணும். அது மாதிரி மற்றவங்க ஃபாலோ பண்ணவே போதும். ஓகே சார், இருக்கிற ஜென்மத்தை நல்லபடியாக வாழ்ந்தாவே போதும். ஓகே, அவ்வளோதான். ஓகே சார், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, இப்போ சார் லைனில் தான் இருக்கார், அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மடிப்பாக்கம்மா.
வணக்கங்க. என்னோட பையன் பேர் பிரபாகரனுங்க. சரிங்கம்மா. 5/5/90 பிறந்திருக்கான். சரி. கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். சரி. 2வது பாதங்க. 20 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமா இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நாங்க எவ்வளவு டாக்டர் பார்த்தோம். எல்லாரும் நீங்க கோயில்ல போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னே எனக்கு தெரியலன்றாங்க. இப்போ உங்க பையனுக்கு உங்க ராகு திசை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஹலோ சொல்லுங்க. அதனால வந்து உங்க பையன்ல வந்து அந்த அமைப்பு பாதிப்பு இருக்குமா? இப்போ வந்து நீங்க வந்து என்ன மனநல மாதிரி பாதிச்சிருக்கா? ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கோம். நாங்க மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா டாக்டர் நல்லா ஆயிடும் சொல்றாங்க. நாங்க எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போயின்னு வந்துன்னு தான் இருக்கோம். சரிம்மா. உங்களை கேட்கணும் சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணோம். ஒன்றும் இது பிரச்சனை, கவலைப்பட வேணாம். நீங்க ரெகுலரா வந்துமா எங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கீங்களா? மடிப்பாக்கம் தாங்க இருக்கோம். சிரமம் பார்க்காம அந்த பையனை கூட்டின்னு வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் வந்து குருவாயூரப்பனுக்கு ஒரு புதன்கிழமை வந்து துலாபாரம் கொடுத்துருங்க. சரிங்க. அந்த வந்து ஏதாவது வாழைப்பழமோ சர்க்கரையோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு துலாபாரம் கொடுத்துட்டு அந்த கோயிலே வந்து உங்க பையன் பேருக்கு ஒரு சனிக்கிழமைக்கு வந்து குருவாயூரப்பனுக்கு எண்ணெய் அபிஷேகத்துக்கு பணம் கட்டிடுங்க. அந்த அபிஷேக எண்ணெயை கொஞ்சம் மறக்காம வாங்கின்னு போயிடுங்க. அதை டெய்லி வச்சுட்டு வாங்க. அதை வச்சுட்டு வர்றது இல்லாமல் ஒரு முறை சிரமம் பார்க்காம கும்பகோணம் இருக்கு இல்லைங்களா? கும்பகோணத்தில் திருபுவனம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருபுவனத்தில் சர்வேஸ்வரர்னு இருக்கு. அந்த சர்வேஸ்வரர் சன்னிதானத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதோட அந்த கோயிலில் குருக்கள் கிட்ட கேட்டிங்கன்னா ரச்சை கொடுப்பாங்க. அந்த ரச்சையை வந்து அந்த கோயிலே வந்து அவங்க கையால் கட்ட வச்சு பையனை கூட்டின்னு வந்துடுங்க. பெரிய அளவுக்கு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் கிடைக்கும். அவர் வீட்டில் வந்து அவரை சார்ந்தவங்க, நீங்கள் ஒரு ரத்த பந்த உறவை சார்ந்தவங்க, அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 21, 24, 27, 40, 75 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அபிராமி அந்தாதியில் பாடல் 21, 24, 27, 40, 75 இந்த பாடலை பயபக்தியோடு படிங்க. விரைவில் வந்து சீக்கிரம் நல்லபடியாக ஆவார். அந்த நீங்கள் பார்க்குற டாக்டர் கொடுக்குற மருந்தும் வேலை செய்யும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன். கோகிலா தேவி. இப்போ யாருக்காக கேட்க போறீங்க கோகிலா? எனக்கும் என் ஹஸ்பண்ட்காகவும் கேட்கணும் மேம். ஓகே சார், லைனில் தான் இருக்கார். சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கம்மா. என் பேர் கோகிலா தேவி. சரி. கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். சரி. 29 வயசு ஆகுது. என் ஹஸ்பண்ட் அருணகிரி, திருவோண நட்சத்திரம், மகர ராசி. சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லை. சரி. ஸோ ட்ரீட்மெண்ட் போனால் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் பிரைவேட்ல தான் இருக்காங்க, சாஃப்ட்வேர்ல. அதனால மாசம் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. சரி. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவங்க எம்ஃபில் பண்ணியிருக்காங்க ஜியோகிராஃபி. சரி. ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடைக்குமா? எனக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? நீங்க 2 பேருமேம்மா இந்த கடகத்துக்கு அவர் மகர ராசி தானேம்மா சொன்னீங்க? ஆமாங்க சார். ஆமா. இது சனியும் சந்திரன் ராசின்றது வந்து சில சமயத்தில் இந்த பாதிப்புகள்லாம் கொடுக்குமா? சரிங்க சார். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம திருப்பதிக்கு வந்து ரெகுலரா வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அங்க ஒரு நாள் இரவு தங்கணுமா. சரிங்க சார். தரிசனம் முடிச்சுட்டாவது தங்கலாம், இல்லை தரிசனம் தங்கிட்டு மறுநாள் தரிசனம் பார்க்கலாம். ஆனால் தங்குறது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் உண்டான தோஷ அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டுடும். இது மட்டும் பண்றதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 40, 75, 90வது பாடலையும் பயபக்தியோட படிங்க. அடுத்தது 73வது பாடல குழந்தை அமைப்பு வர வரைக்கும் படிச்சுக்கினே வாங்க. இந்த தோஷ நிவர்த்தி ஆகிறதோட பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். திங்கட்கிழமை கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர உங்க குடும்பத்தில் நிறைய விஷயம் நல்லது நடக்கும். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்போ நாங்க இருக்கிறது வந்து கர்நாடகாவில் மேங்களூர்ல இருக்கோம். ஸோ அங்கே எந்த கோயிலுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? இல்லைம்மா, கர்நாடகாவில் இருந்தாலும் திருப்பதிக்கு வர்றது வந்து கண்டிப்பாக பழக்கப்படுத்திக்கோங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி வந்தீங்கன்னா தான் நல்லது. சார் அவங்களுக்கு வேலை சார்? அதாம்மா, இந்த அமைப்பு பண்ணாவே அந்த தோஷ நிவர்த்தியானவே குடும்பத்தில் எல்லா விதமான சுபிட்சமும் சந்தோஷமும் கிடைக்குமா. கிடைக்கிறச்சு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தானே அர்த்தம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாகலட்சுமிங்க. இது கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றாங்க. சார் லைன்ல தான் இருக்காருமா, பேசுங்க. சரிங்க சார். என்னோட ஹஸ்பண்டுக்காக கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா. இது அவர் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல மேனேஜரா இருந்தாருங்க சார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ராசி சொல்லுங்கம்மா. ராசி வந்து ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார். வயசுமா?
வயசு வந்து இப்போ 33 ஆகுதுங்க சார். சரிங்கம்மா. அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு வாலண்டியரா அதுல இருந்து வந்து சொந்த தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க சார். அம்மா இப்போ குரு தசையில இப்போ ஆரம்பிச்சது தப்பா இருக்குமாம்மா? அதான் அது ஒரு நல்லாவே போலங்க சார். இப்ப அதுல இருந்து வெளியே வந்து திரும்பி ஒரு அந்த பழையபடி வேலைக்கே போறாங்க சார். ஆனா சம்பளமும் அது இதெல்லாம் ஒரு மன உளைச்சலாவே இருக்கு குடும்பத்துல வந்துட்டு. ஜூலை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்கம்மா. ஜூலை 4ஆம் தேதி குரு பயிற்சி ஆன உடனே ஒரு நிறைய விஷயம் மாற்றம் கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து சொந்த தொழில வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க சார். இப்ப திரும்பி அவர் ஒர்க்குக்கு தான் போயிட்டு இருக்காரு. அடிமை தொழிலா போயிட்டு இருக்காருங்க சார். இனி ஆரம்பிக்க வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கும் என்ன அப்படி குடும்பத்துல வந்து ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்குங்க சார். இல்லம்மா, அவருக்கு வந்து ஜாதகத்துல ஏற்கனவே இந்த அமைப்புனால தான், அந்த குரு தசையில இந்த அமைப்பு பண்ணத்தால தான் இவ்வளவு தோஷம்னு சொல்றேம்மா. இதை மட்டும் பண்றதோட இல்லாம கண்டிப்பா திருச்செந்தூர் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூருக்கு ரெகுலரா அவர் போயிட்டு வர மாதிரி கொண்டு வாங்க. நிறைய விஷயம் நல்லது நடக்கும். வேலைக்கிழமை கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகான் வழிபாடு வச்சுக்க சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த சொந்த தொழில் அமைப்பு வேண்டாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் பேருமா? பேரு என் பேர் யுவராணி. எங்கள் வீட்டுக்காருக்கு தான் மேடம் பேசணும். அப்படியா சார்? லைனில் தான் இருக்கார், அவர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். பேர் சக்திவேல். சரி. விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம். சரி. வயசுமா? வயசு 32. சரி. என்ன லக்னமா? கும்ப லக்னம். சரி. அவருக்கு ஒரு வேலை நல்ல விதமா அமையுமா? வெளிநாடு போலாமா? என்ன கேட்கணும், கரெக்டா கேளுங்க. அதான் சார், அவர் வெளிநாடு போலாமா இல்ல இங்க இருந்து வேலை எடுத்து செய்யலாமா, சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுதான் கேள்வி. சரி. அவரது வந்துமா அவருடைய இந்த அமைப்புக்கு இப்போ நடக்கிற திசைக்கு அனுஷ நட்சத்திரம் தானே அவரு? ஆமா சார். அவரது வந்து வீட்டோட இப்போ இங்கே இந்தியாவிலே இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்திக்க சொல்லுங்க. சரி சார். அது நல்லா இருக்கும். எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க திருவாரூர்ல இருக்கோம் சார். திருவாரூர்ல தானே இருக்கீங்க? கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவர் பக்கத்துல தானே ஸ்ரீரங்கம், அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்க. தரிசனம் பண்ணிட்டு சுவாமிக்கு வந்து தரிசனம் பண்றதோட 33 தயிர் சாதம் கொடுத்துட்டு வரதோட வெள்ளிக்கிழமை வீடு பக்கத்துல இருக்கிற ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. அங்கே தான் நிறைய கோயில்கள்லாம் எல்லா இடத்துலையும் திருமண இடம்லாம் கோயில் இருக்கும். அந்த பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை வந்து நான்வெஜ் எடுக்காமல் பார்த்துக்குங்க. நல்ல அனுகூலமும் நல்ல அமைப்பும் நிச்சயமாக கிடைக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம்மா, என்னுடைய பேர் கலைச்செல்வன். ஓகே சார், லைனில் தான் இருக்கார் கலைச்செல்வன் சார், அவர்கிட்ட பேசுங்க. ஐயா, என்னுடைய லக்னம் வந்து மீன லக்னம். சொல்லுங்க கலைச்செல்வன். விருச்சிக ராசி. சரி. நட்சத்திரம் வந்து அனுஷத்துல 1வது பாதம். சரி. வயசுங்க? வயசு இப்ப 48ஆவது. சரி. அதாவது என்னுடைய ஜாதகத்துல எந்த கிரகமும் ஆட்சியோ உச்சமோ கிடையாதுங்கய்யா. ஆனா இந்த தர்மாதிபதி யோகம்னு சொல்லி 7ல வந்து செவ்வாய் குரு சேர்ந்து இருக்கிறாங்க. சரி. அதே மாதிரி காலசர்ப தோஷமா யோகமான்னு எனக்கு தெரியல என்னுடைய ஜாதகத்துல. என்னுடைய லைஃப் எப்படியா இருக்கும், இல்ல மனைவி எப்படி இருப்பாங்க? இந்த 2 சந்தேகம் கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மனைவி உங்களோட இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம் ஆகுது. இப்போ மனைவி எப்படி இருப்பாங்கன்றது உங்களோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல உள்ள கிரகத்தினால சண்டை போடாமல் இருந்தால் தான் நல்லது. ஆமாம். இந்த சண்டை சச்சரவு இருந்தால் இந்த குடும்ப அமைப்பில் பெரிய அளவுக்கு சிதைவு தான் காணப்படும். சரிங்கய்யா. ஏன்னா அது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்பு சூரியன் வீட்டில் இருக்கிற கிரகன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி. ஸோ அது ஒரு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி. அது இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 90வது பாடலில் 2 பேருமே சாண்டிங் பண்ணால் தான் குடும்ப அமைப்புக்கு நல்லாயிருக்கும். சரிங்கய்யா. அடுத்தது வந்து நீங்கள் வேற கேட்க வேண்டிய கேள்வி என்ன இருக்கு? இல்ல, என்னுடைய ஜாதகத்துல எந்த ஒரு கிரகமும் ஆட்சி உச்சம் இல்ல. எல்லா கிரகமும் ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆட்சியாக இருக்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்க, நீசமாக இருக்கிறவங்களாம் கெட்டு போயிடுவாங்கன்றதும் கணக்கு கிடையாதுங்க. கிரகத்தினுடைய ஸ்தான பலம், கிரகம் இருக்கிற நட்சத்திர பாதம், கிரகத்தினுடைய பார்வைகள் இதெல்லாம் தான் முக்கியமே தவிர இந்த கிரகம் ஆட்சியால் அந்த கிரகம் ஆட்சியால் நீங்கள் குழப்பிக்கிறது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களதுலே வந்து உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இப்போது சந்திரன் நீசமாக இருக்கிறதே நல்ல விஷயந்தான், புரிஞ்சுக்குங்க. அதுவே பெரிய அளவுக்கு அனுகூலம்தான். எனவே அந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து எப்போயுமே சோமவாரம் விரதம் இருந்து சிவனை வழிபாடு பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலம் இருக்கும். சந்திரன் நீசனால நீங்களும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுன்றதுனால மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள்லாம் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பண்ணுறதோட சிவஸ்துதியோ இல்லை ருத்ரம் சமக்கமோ கேசட் கேட்க நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும்.
ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இது ஜோதிட நேரம். வணக்கம் நேயர்களே, இது ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். சார் நிறைய காலர்ஸ் வந்துட்டு நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க சார், அவங்க கிட்டயும் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேங்க. ஓகே சார், லைன்ல தான் இருக்கார் ஜெயலட்சுமி, அவர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். என்னோட ராசி வந்து மகர ராசி. சொல்லுங்கம்மா. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சரி. துலா லக்னம்ங்க. சரி, வயசுமா? வயசு வந்து 31. சரி. எனக்கு வந்து ஆக்சுவலா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. சரி. ஸோ இப்போ செகண்ட் மேரேஜ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி லைஃப் எப்படி இருக்கும்ன்றத பற்றி கேட்கணும். உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே மேரேஜில் பிரச்சனை ஆயிருந்துச்சுன்னாம்மா, இது மாதிரி டைவர்ஸ் ஆகிருக்குதுன்னா செவ்வாய் அமைப்பு தான் கெட்டிருக்கும். ஓகேங்க. ரெகுலராக வந்து பழனிக்கு வந்து ரெகுலராக போகிற பழக்கத்தை கொண்டு வந்துருங்க. சரிங்க. போயிட்டு வந்தால் தான் அது வந்து நல்ல அமைப்புக்கு இந்த தோஷத்தினுடைய வீரியம் திருப்பி கண்டினியூஷன் ஆகாமல் இருக்கும். அடுத்தது வந்து பழனிக்கு போயிட்டு அங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறதோட விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை வாங்கிட்டு வந்து டெய்லி நெஞ்சு பக்கத்தில் தடவிட்டு வரதோட செவ்வாய்க்கிழமை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு முருகர் சன்னிதானத்துக்கு போய் பசுனை தீபம் ஏற்றுறது பெரிய அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். சரிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கு வந்து ஏதாவது அங்கே நடக்கிற பசுனை எல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோட கோயிலில் 36 கிலோ பச்சரிசி கொடுத்துட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். கண்டிப்பாக வந்து ஜூலை அமைப்புக்கு மேலே வந்து உங்களுடைய திருமணத்துக்கு மீண்டும் இருக்கிற அமைப்புக்கு தேடுவது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சார்? எங்க சொல்லுங்க சார். சென்னையில படி சார். வணக்கம் சார். சொல்லுங்க. என்னுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம். சரி. ராசி கடகம். எனக்கு வயசு 70 ஆகுது. சரி. நான் வந்து ராணுவத்துல பணிபுரிஞ்சுட்டு ஓய்வுல இருக்கேன். சரி. எனக்கு 4 குழந்தைகள் பிறந்தாங்க. 4 பேரும் செட்டில்டு. சரி. இப்ப 70வது வயதுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி என்னுடைய கால் வந்து ஊனமாயிடுச்சு. சரி. இப்ப 2 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். 3வது அறுவை சிகிச்சைக்கு நாள் கொடுத்துருக்காங்க. சரி. அது இப்ப எனக்கு என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, நான் எந்திரிச்சு நடமாடும் பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதுதான். சரி. உங்களுடைய இதில் வந்து இப்போ உங்களுடைய என்ன லக்னம் சொன்னீங்க சார்? நீங்கள் லக்னம் தெரியல சார் எனக்கு. ராசி என்ன சொன்னீங்க? புனர்பூச நட்சத்திரம், கடகராசி. கடகராசி. உங்கள் அமைப்பில் சார் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு வந்து உங்களுக்கு இந்த குரு அமைப்பு மாறினதுலேருந்து நடந்திருக்கும். குரு பயிற்சி உங்கள் ஜென்ம குருவில் இருக்கிறனால இந்த அமைப்புக்கு தோஷத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு வருவதா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா என்ன, ஆலங்குடி குருஸ்தலம், ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு நல்லபடியாக ஆகிட்டு நான் வரேன்னு வேண்டிக்குங்க. அடுத்தது வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த இதெல்லாம் இல்லாமல் வேலைக்கிழமை உங்கள் கையால் தொட்டு பசுனையை யாராவது வீட்டில் இருந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் குருவுக்கு வந்து தீபத்துக்கு ஏற்ற கொடுங்க. பெரிய அளவுக்கு யோகமும் அனுகூலம் கிடச்சி இந்த குருவால் ஏற்பட்ட தோஷ நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக அது இல்லாமல் வேலைக்கிழமை வந்து குருவுக்கு எப்படி பசுனை கொடுக்குற மாதிரி சிவனுக்கும் வந்து வில்வேலையை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த சர்ஜரிலையும் வந்து நல்லபடியான முன்னேற்றம் ஏற்பட்டு ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆன பிறகு நல்லது நடக்குங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம்மா. உங்க பேருமா? நான் அனுசியா பேசுறேம்மா. எங்க பொண்ணுக்காக பேசணும். ஓகே சார், லைன்ல தான் இருக்காருமா, பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் அனுசியா பேசுறேன் சார். எங்க பொண்ணுக்காக கேட்கணும். சரிங்க. பாப்பா பிறந்தது வந்துங்க 13/11/90 சார். சரி. அஸ்தநட்சத்திரம், கன்னியா ராசி, முதல் பாதம், கும்ப லக்னம் சார். வயசுங்க 24. சரி. பிறந்திருக்காங்க. சரி. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நல்லா எப்போ கிடைக்கும்? மேரேஜ் பண்ணணும் சார். இந்த வருஷம் பண்ணிடலாமா? வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு வந்துமா ஒரே ஒரு விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்க சார். அந்த ஒரு விஷயத்தில் ஹார்மோன் குறைபாடு இருந்தால் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா உத்தியோக அமைப்புலலாம் ஒரு குறைபாடும் காணப்படலை.
அந்த அமைப்புக்கு வந்து பெரிய அளவு அனுகூலமும் நல்ல அமைப்பும் காணப்படுறது. சென்னையில் இருக்கிறனால அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் பிரதி வெள்ளிக்கிழமையும் ரெகுலராக போகிற மாதிரி அவங்கள கொண்டு போயிடுங்க. சரிங்க சார், சரிங்க. அது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். விஷ்ணு சகசரநாமத்தை டெய்லி கேட்க அந்த உத்தியோக பிராப்தம் கை கூடிடும். திருமண அமைப்பிலையும் வந்து இப்போதைக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. ஆனால் டிசம்பருக்கு பிறகு திருமண அமைப்பு எடுப்பது தான் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. நன்றிங்க சார், நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க மேடம். சார் கிட்ட பேசணும் சார். லைன்ல தான் இருக்கார், பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு 3 பிரச்சனை இருக்குங்க சார், அதை பத்தி கொஞ்சம் கேட்கலாம் சார். ஒரு பிரச்சனையா சொல்லுங்க. சரிங்க சார். முதல் இது கடன் சார். சரிம்மா, ஃபர்ஸ்ட் ராசி லக்னம் எல்லாம் சொன்னா தானே தெரியும் எனக்கு. சரிங்க சார், சரிங்க சார். என் பேர் சாமுண்டி. சரிங்க சார். 11/6/1979 பிறந்தாங்க சார். மூல நட்சத்திரம் தனுசு ராசிங்க சார். கடக லக்கணம். மூல நட்சத்திரமாமா நீங்க? ஆமாங்க சார். சரி, கடக லக்கணம். கடக லக்கணம். வயசுமா? வயசு வந்து இப்போ 35ங்க சார். சரி சரி. 79ல பிறந்தாங்க சார். சரி. எங்க வீட்டுல ஒரு கடன் பிரச்சனை அதிகமா இருக்குங்க சார். சரி. அதுக்கு என்ன பண்றது? நீங்க சொன்னதெல்லாம் அபிராமி இதுவெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கோம் டெய்லி. சரி. அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். சரி. ஒரு இடம் வந்து பிரச்சனைக்காகவே இருந்துகிட்டே இருக்கு. அது இப்பதான் பட்டா வாங்கணும். சரி. ஆனா அது விற்க முடியாத சூழ்நிலையா கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அது எனக்கு இடம் விற்கணும் சார். அது என்ன பண்ணணும்னு தெரியல. அதே மாதிரி வீட்டுல ரொம்ப மன நிம்மதி இல்லாத கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்க எல்லா பிரச்சனைக்கும் முதல் பரிகாரமா ஞாபகம் வச்சுங்கம்மா, பிள்ளையார்பட்டிக்கு போயிடுங்க. சரிங்க சார். பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து ரெகுலராக டெய்லி 3 வேளை அபிஷேகம், 3 கால அபிஷேகம் நடக்கும். அதில் ஒரு கால அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக பணம் கட்டி அந்த அபிஷேகம் முடிஞ்சோன்னா அபிஷேக விபூதி குருக்கள் கிட்ட கொஞ்சம் பெரிய கவரில் வாங்கிக்கோங்க. அந்த கோயிலே இருக்கிற தங்க கவச படத்தை ஒன்று வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சு டெய்லி காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டில் 5 அகலில் பசுனை தீபம் ஏற்றிட்டு வாங்க. விநாயகர் காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும். பந்த மகற்றும் அந்த குணப்பரப்புன்னு ஆரம்பிக்கிற அந்த மந்திரத்தை டெய்லி 5 முறை படிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்வதோட ரெகுலராக வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் 3 மாதத்துக்கு ஒரு முறை திங்கக்கிழமை அருகில் உள்ள விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு நிம்மதியும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் சீக்கிரம் 3 மாதம் 6 மாதத்தில் பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேருமா? சரண்யா மேம். ஓகே சார், லைனில் தான் இருக்கார். சரண்யா சார் கிட்ட பேசுங்க. சரி. லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, உங்கள் பேருமா? என் பேரு கிருஷ்ணகுமாரிங்க மேடம். பையனுக்காக கேட்கணும். ஓகே சார், லைன்ல தான் இருக்காருமா, கேளுங்க. சொல்லுங்கம்மா. பையன் பேரு நிரஞ்சன் நிவாஸ்ங்க சார். சரி. டேட் ஆஃப் பர்த் 4/7/1990 சார். சரி. அவனுக்கு தான் கேட்கலாம். அனுப்ப நட்சத்திரம் விஷயம். சரி, என்ன வேணும்? என்ன லக்னம் தெரியுமா? அனுப்ப நட்சத்திரம் விருச்சிக ராசி, கன்னியா லக்னம் சார். கன்னியா லக்னம். சொல்லுங்க. ஆமா சார். அதான் எதுக்கு போனாலும் தரங்கள் ஆயிட்டே இருக்குங்க சார். ஒன்றுமே சரியாவே இல்ல. சரி, எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கோம் சார். ஸ்ரீரங்கத்துல தானே இருக்கீங்க? ஆமா சார். கண்டிப்பா உங்க பையனை வந்துமா சிரமம் பார்க்காம கூட்டிக்கின்னு திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போறதோட புதனுக்கு அர்ச்சனை பண்ணுறதோட அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறதோட குருவுக்கும் கூட்டின்னு போயிடுங்க. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். இல்லைனா அவர் ஒரு இடத்துல சரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாதபடி அவருடைய ஸ்தான அமைப்பு காட்டுது. அதனால் இந்த ரெகுலராக இந்த கோயிலுக்கு போடுறது இல்லாமல் புதன்கிழமை வீடு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர சொல்கிறதோட பசுனை கொடுத்துட்டு ரெகுலராக தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்கள் பையன் லைஃப்பில் இருக்கிற இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு எல்லாத்துலேயும் ஸ்டெடி ஆகிறதுக்கு அமைப்புகள் கிரக அமைப்புகள் கொடுக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் நிர்மலா. நான் மயிலாப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே நிர்மலா. ஹஸ்பண்டுக்கு கேட்கறதுக்கு. ஓகே சார், லைனில் தான் இருக்கார், பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா நிர்மலாம்மா. எங்க ஹஸ்பண்ட் பேர் பாஸ்கர். சரி. அவர் ரிஷப லக்னம், மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரி.
இப்போ 52 வயசு நடக்குது. சரி. 5/10/62. அவர் பிசினஸ் எது பண்ணாலும் லாஸ்ட் டயத்துல அது வந்து வேஸ்டா போயிடுது. அதான் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு. அவருக்கு எல்லாமே சரியா வேஸ்டா போகுதுன்னா அவர் வந்து இப்போ விருச்சக லக்னம்னால சுக்கிர ஆதிக்கம் வந்து அவர் ஜாதகத்தில் சரியில்லாம நஷ்டமா இருக்கும். ரிஷப லக்னம் அவரு. ரிஷப லக்னமாமா அவரு? ஆமா. அப்போ ரிஷப லக்னம்ன்றச்சு அவர் ஜாதகப்படி நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து அவர் வந்து எப்படியா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வரதோட நீங்கள் சென்னையில் இருக்கிற உங்கள் சென்னையிலே இருக்கிறீங்கன்னா கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு எல்லா செவ்வாய்க்கிழமையுமே போகிற மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. அது போயிட்டு வர தான் அந்த தோஷ அமைப்பு நிவர்த்தி ஏற்பட்டு கண்டிப்பாக சேமிப்பு அமைப்பு பண லாப அமைப்பெல்லாம் இருக்கும். இல்லைன்னா விரையங்க அமைப்பு காணப்படுவதனால இந்த அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து அவருடைய மனைவியாக இருக்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூர்னா முண்டகக்கண்ணி அம்மனே பக்கத்தில் தானே இருக்குது. செவ்வாய்க்கிழமை ரெகுலராக போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதோடு அங்கே பின்னாடி நாகர் இருப்பாங்க. அந்த நாகருக்கு விசேஷமான பூஜை பண்ணிகிட்டே வர இந்த தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு அவர் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதில் லாபத்தில் வர மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த எளிய பரிகாரம் யூஸ் ஆகுமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ. ஓகே சார், அடுத்த காலர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஜாதகம் பார்க்க போகும்போது ஒரு சிலர் லக்னத்தை பார்த்து பலன்கள் சொல்கிறாங்க, ஒரு சிலர் ராசி பார்த்து பலன்கள் சொல்கிறாங்க. எது கரெக்டாக அமையும் சார்? இல்லைம்மா, ஜாதகம் கொண்டு போனீங்கன்னா லக்னத்தை பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க. ஏன்னா ஜனனகால லக்னத்துக்கு தான் மிக முக்கியம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த தினப்பலன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நாங்கள் தினப்பலன் சொல்கிறோம், புஸ்தகத்தில் வர்றது இதெல்லாம் வந்து சந்திர லக்னத்தை கொண்டு கோச்சார ரீதியாக இருக்கிறது. அது வந்து ராசியை பற்றி வரும். எப்பயுமே ஜாதகத்தை கொண்டு ஜோதிடர் எடுத்து போகிறச்ச லக்ன பலன் என்பது ஜனனகால லக்னம் இருப்பது வச்சு தான் அதை லக்ன பலன் சொல்லுவாங்க. லக்ன பலனையும் வச்சு ராசிக்கு உண்டான அமைப்பு கோச்சார ரீதியாக என்ன இருக்கிறது கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஜாதக அமைப்பு. பத்திரிக்கையில் வர்றது எல்லாமே சந்திர லக்னத்தை கொண்டு, அதாவது ராசியை கொண்டு பார்க்கக்கூடிய பலன். இதை மட்டும் புரிஞ்சுக்கினாவே போதும். ஜனனகால லக்னத்தை கொண்டு யார் இடத்துல ஜோதிடத்தை போனாலும் லக்னத்தை வைத்து பார்க்கறது தான் ஜோதிடம். அடுத்து இந்த ராசி பலன் பார்த்திங்கன்னா அது 50% தான் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம். ஆனால் லக்ன பலன் என்பது 95% வரைக்கும் அக்யூரேட் கிடைக்கும். ஓகே, நன்றி சார். அடுத்த காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? நான் சாந்தினி பேசுறேன் மேம், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. அப்படியா? யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் மேம் கேட்கணும். ஓகே சார், லைன்ல தான் இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் சாந்தினி பேசுறேன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. சந்தோஷம். சொல்லு. அஷ்ட நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். சரி, வயசுமா? எம்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். வயசு? எழுத போறேன். வயசு 21 ஆகுது சார். சரிங்கம்மா, என்ன வேணுமா? இப்ப லாஸ்ட் செம் நான் எழுத போறேன் சார். நெக்ஸ்ட் எனக்கு ஜாப் எப்படி கிடைக்கும், லைஃப் எப்படி அமையும்னு கேட்கறதுக்கு தான் சார் பண்ணேன். பேங்க் சைட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுங்களா, இல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா, அதை கேட்க தான் சார் பண்ணேன். உங்களதுல வந்து இப்போ நடக்கிற திசை வந்து டிசம்பர் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதுமா. சரிங்க சார். அது ராகு திசை தான் உங்களுக்கு ஓடுது இப்போ. ஆமாங்க சார். அந்த ராகு திசை அமைப்பில் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இல்லைன்னா நிறைய அளவுக்கு மன சங்கடம் மன பிரச்சனைலாம் ஏற்படுமா. ஓகே சார். அந்த சிரமம் பார்க்காம ரெகுலராக வந்து எப்பயுமே வந்து ராகு காயத்ரி ஜபம் பண்ணுறது பெரிய அளவுக்கு விசேஷம். முடிஞ்சால் ஏதாவது ஓய்வு நாளில் டக்குன்னு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது பெரிய அளவுக்கு இன்னும் அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி தரோம். கண்டிப்பாக ரெகுலராக வெள்ளிக்கிழமையோ இல்லாது செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு அந்த ராகுகால பூஜைக்காக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அந்த கோயிலில் போயிட்டு வெறும் பசுனை கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர இந்த தோஷ பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது எக்ஸாமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வாட்டி திருக்காலஸ்திரிக்கு போயிட்டு வந்துடுங்க. காலஸ்திரின்றது இந்த திருப்பதி போகின்ற வழியில் உள்ள அந்த காலஸ்திரி திருத்தலத்துக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணி வெள்ளை கலர் இனிப்பை வந்து நீங்கள் வெள்ளூர்காரனால எல்லா அந்த ஊரில் ஃபேமஸே இந்த பேடா தான். அந்த ஸ்வீட் பேடாவை கண்டிப்பாக வாங்கிட்டு போய் எல்லாரும் பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த படிப்புலேயும் இந்த உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனை நிவர்த்தி ஏற்பட்டுருமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, உங்க பேருமா? என்னோட தம்பிக்காக பேசுறேன் மேடம். ஓகே. தம்பி பேர் வந்துட்டு சுரேஷ். ஓகே மேம். சார் லைன்ல தான் இருக்காருமா, அவர்கிட்ட சொல்லுங்க. என் தம்பி பேரு சுரேஷ் சார். சரிங்கம்மா. அவனோட இது வந்துட்டு ராசி துலாம் சார். அவரோட நட்சத்திரம் துலா ராசி. துலா ராசி சார். அப்புறம் வந்துட்டு நட்சத்திரம் வந்துட்டு சித்திரை சார். சித்திரை 4ஆம் பாதம். சரி. 29/4/80வது வருஷம் பிறந்திருக்கான் சார். சரி. அவனுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷமாவே பாத்துட்டு இருக்கோம். 2 சிஸ்டர்ஸ் நாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆயிடுச்சு. லக்னம் தெரியுமாமா?
ரொம்ப என்ன சார்? லக்னம் தெரியாதா? லக்னம் வந்துட்டு சிம்மம் சூரியன் சிம்மம் லக்னாதிபதி சரி சூரியன் சரி. சிம்மம். அப்புறம் அவனுக்கும் ஏதோ ஒண்ணு மாத்தி அவனுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஏதோ ஒண்ணு அது மாதிரி ஏதோ ஒண்ணு ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு பார்த்தாலும் அவனுக்கு என்னமோ செட்டே ஆக மாட்டேங்குது சார். என்ன பண்ணலாம் சார்? நீங்க எங்க இருக்கீங்க நீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருக்கேன் சார். எங்க அம்மா அப்பா என் தம்பி எல்லாம் வந்துட்டு சென்னையில தான் சார், வலசரவாக்கத்துலன்னு இருக்காங்க சார். சரி, சிரமம் பார்க்காம அவங்கள என்ன சொல்லுங்க, உங்க தம்பியை கூட்டிக்கின்னு ஒரு சனிக்கிழமையா பார்த்து, அதாவது வெள்ளிக்கிழமையே கிளம்பிட சொல்லுங்க. ஓகே சார். திருநள்ளாறு போயிட்டு ஃபர்ஸ்ட் நலத்தீர்த்தத்துல துணிமணியை விட்டுட்டு சனி பகவானை ஒரு தரிசனம் பண்ணிட்டு, சரி சார், பிறகு திருவாரூர்ல வந்து ஏதாவது ரூம் போட்டு அங்க குளிக்கணும். திரும்பி குளிக்கணும். ஓகே சார். குளிச்சுட்டு அங்கிருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு 7 அகல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு 7 கிலோ விபூதி கொடுத்து விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி அபிஷேகத்தை வாங்கிட்டு வந்துடணும். அதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அங்கே பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. ரெகுலராக வருஷம் வந்து சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்க சொல்லுங்க. உங்கள் தம்பி ஜாதகத்தில் இந்த திருமண அமைப்புடைய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சனி தோஷமாக இருந்தாலும் உங்கள் தம்பி ஜாதகத்தில் இந்த அமைப்பு காணப்படுகிறது. இது இல்லாமல் சனிக்கிழமை ரெகுலராக சிவனுக்கு வந்து வில்வ இலையும் அபிஷேக பொருளும் கொடுத்துட்டு வர விரைவில் உங்கள் தம்பி ஜாதகத்துக்கு நல்ல வரன் கிடைக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ரொம்பவே யதார்த்தமான முறையில் பதில்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நன்றி சார். நன்றி.